வணக்கம். நான் உங்களோட மும்பை கணேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு என்னென்னா ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரியோட அர்த்தம் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். தான் ஒரு ஊரில் வந்து ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. புது தம்பதியர். அவங்க கல்யாணம் ஆகி, அதாவது மனைவி வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. கணவன் ஒரு சும்மா தான். இவங்களோட வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு மனைவி மேலே அந்த கணவன் ரொம்ப பாசமாக இருக்காரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு ஒரு தொழுநோய் வந்துடுது. தொழுநோய் வந்தோடனே அவங்களோட அழகு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதனால் அவங்க மனசுக்குள்ளே ஐயோ நம்மளோட அழகு குறைஞ்சிக்கிட்டே போகுது, அதனால் நம்ம கணவன் நம்மளை வெறுத்துருவாரோ சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி நினைக்க சொல்ல ஒரு நாள் கணவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஆக்சிடெண்ட் ஆனோன்னா 2 கண் பார்வையும் போயிடுது. 2 கண் பார்வை போனதுக்கப்புறம் 2 பேரும் வந்து ஒன்றா வாழ்கிறாங்க. அதில் மனைவி அப்போ கொஞ்சம் ஆதலாக கணவனுக்கு 2 கண் பார்வை போயிடுச்சு, நம்மளுக்கு தொழுநோய், நம்மளுக்கு அழகு போயிடுச்சு. 2 பேரும் மனைவி ஒருத்தர் ரொம்ப பார்த்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த நோயால் மனைவி இறந்து போயிடுறாங்க. மனைவி இறந்து போனதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு கேட்குறாரு, இத்தனை வருஷமாக நீ கண்ணு தெரியாமல் இருந்தால் உன் மனைவி தான் பார்த்துக்கிட்டாங்க, இனிமேல் நீ எப்படி வாழுவேன்னு கேட்டதுக்கு அதற்கு அவர் சொல்கிறாரு, நான் இத்தனை வருஷமாக கண்ணுலாம் எனக்கு போல, அவன் மனசுக்கு கோணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கோசம் நான் கண்ணு தெரியாமல் நடித்தேன்னு சொன்னார். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழ்ந்தா வாழ்க்கையில் எந்த ப்ராப்ளமும் வராது. தன்னோட மனைவிக்காக அவங்க மனைவி உயிரோடு இருக்கிற வரைக்கும் கண்ணு தெரியாமையே நடிச்சிட்ருக்காரு. அப்போது அவரோட அந்த பாசம் மனைவி மேலே எவ்வளோ வச்சுருக்காரு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.